வணக்கம். நான் உங்கள் மனோகரன். நாம இன்னைக்கு எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்குள்ள இருக்கோம் பாருங்க. இன்னைக்கு 17/4/2026 எட்டயபுரம் வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தை. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூடவே பெல் பட்டன் அமைக்க ஆள் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்ப்போம். அண்ணா உங்க பேர் என்ன பேருண்ணே? மாரிமுத்து அண்ணே. நம்ம எங்கிருந்து வந்திருக்கீங்கண்ணே? ராமநாதபுரம் மாவட்டம் கமுதில இருந்து வந்திருக்காங்க. பாருங்க அண்ணன் ஒரு செம்பரி கெடா கொண்டு வந்திருக்கீங்க. பாருங்க செம்பரி கெடால இது என்ன ரகனே? நாட்டுக்குட்டி கெடா மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க. அழகான கடா பாருங்க. செம்பரி கெடால என்ன இது பல்லு எதுவும் போட்டுக்கா? 4 பல்லு கெடா கொண்டு வந்திருக்காங்க. அழகான கெடாவா இருக்கு பாருங்க. செம்மையா இருக்குங்க. அடி தூளா இருக்கு. பாக்குறதுக்கு அழகா இருக்குங்க. செம்மையா. ஏன்னா இது இப்போ சந்தையில எவ்வளவு சொல்றீங்க? எவ்வளவு கேட்கறாங்க? கேள்வி எதுவும் 26 ரூபா சொல்றீங்க. எதுவும் கேட்கறாங்களா? கேள்வி கேட்டுக்கிறாங்க. சரி, என்ன விலை கேட்டாங்களோ? சரி, 20 ரூபாய்க்கு கொஞ்சம் கூட வந்து அனுசரிச்சு வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அழகான குட்டியா இருக்கு பாருங்க. செம்மையா இருக்கு. பாக்குறதுக்கு அடி தூளா அடி புள்ளியா இருக்குங்க. நம்ம 4 பல்லு கிட்டா நாட்டுக்குட்டி, செம்பரில நாட்டுக்குட்டி பாருங்க. அதோட கொம்பு பாருங்க எவ்வளவு எந்த அளவுக்கு நீண்டு இருக்கு பாருங்க. ஒரு அடி நீளத்துக்கு அருமையான கிடா வச்சிருக்கீங்க அண்ணன். செம்மையா அண்ணன். ஆடு இது வந்து எந்த எப்படி வளர்த்துருக்கீங்களே? தீவனம் வீட்டு தீவனம். ஆமா, கை தீவனம் அப்படிங்கிறாங்க. அழகான கிடாவா பாருங்க. செம்மையா இருக்குங்க. அழகா இருக்குங்க. ஆமா, வீட்டுல எதுவும் ஆடு எத்தனை மாதிரி கொண்டு வந்தீங்கண்ணே நம்ம சந்தைக்கு? 11 கடை கொண்டு வந்தீங்க. எது எல்லாம் வியாபாரம் ஆச்சா? 10 வித்துருச்சு. அப்ப கொஞ்சம் பாக்கி இருக்கு. அந்த ஒண்ணுதான் நிக்க அப்படிங்கிறாங்க. அண்ணன் வந்து ஒரு கடை தான் பாக்கி இருக்கு. எல்லாமே கொடுத்துட்டு வியாபாரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப இன்னைக்கு வியாபாரம் பரவாயில்லையா? வியாபாரம் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அண்ணன் வந்து அண்ணன் பேரு, உங்க பேரு என்னாச்சு? முனிசாமி. என்ன எங்கிருந்து வந்திருக்கீங்கண்ணே? குறுக்குச்சாலை சண்முகபுரத்துல இருந்து வந்திருக்காங்க. பாருங்க நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில செம்பரி குட்டி என்ன? ஆமா, 2 கிடாமரி வாங்கிருக்கீங்களா? கிடாமரியானே? ஆமா, கிடாமரி. அழகான கிட்ட வாங்கிருக்கீங்க. ஒரு குட்டி லேஸ் அப்படி இறங்கின பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அப்படியே பாக்குறதுக்கு அழகா இறங்கிட்டு பாருங்க. பாருங்க அழகான குட்டியா வாங்கிருக்கீங்க. செம்பரி இது என்ன ரகம்னாச்சு? பொட்டு ரகம். செம்பரில கிடாமரியில பொட்டு ரகம் வாங்கிருக்கீங்க. அழகான குட்டி. சந்தையில இது எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு வாங்கினீங்க? 2 13 ஜோடி 13 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஆமா, எவ்வளவு சொன்னாங்களோ? 13 சொன்னாங்க. 13 வாங்கிருக்கீங்க. அப்படியே வாங்கிருக்காங்க அண்ணாஜி. வந்து இதை வளர்க்கறதுக்காக வாங்கிருக்கீங்களா அண்ணாஜி? வளர்க்குற. அப்போ எதுக்கு ஏற்கனவே ஆடு வளர்க்குறீங்களா? வீட்டுல ஆடு வளர்க்குறீங்க. ஆமா, வெள்ளாடு வளர்க்குறாங்க. செம்பரியா? செம்பரி வெள்ளாடு செம்பரி வளர்க்குறாங்க. வெள்ளாடு வளர்க்குறாங்க. அழகான. இது எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணே? 2 மாசம் குட்டி. நம்ம இளங்குட்டியா இருக்கு. 2 மாசம் குட்டி. இது வளர்த்தா எத்தனை மாசத்துல நீங்க வளர்த்து உண்டாக்கிடுவீங்க ஆடா? 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் ஆகும் அப்படிங்கிறாங்க அண்ணாஜி. செம்மையா இருக்கு. நம்ம குறுக்குச்சாலையில இருந்து வந்திருக்காங்க. அழகான குட்டியா 2 குட்டி வாங்கிருக்காங்க. செம்மையா இருக்கு பாருங்க. அழகா பாக்குறதுக்கு அருமையா இருக்கு. உள்ள எத்தனை குட்டி இருக்கு? உள்ள இதுல 10 குட்டி. ஆமா பாருங்க, எல்லாமே இளங்குட்டி எல்லாம் பாருங்க. இது எத்தனை மாசம்? எல்லாமே குட்டி 2.5 மாசம் குட்டி பாருங்க. அழகா ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம இறைய சாப்பிட்டுட்டு. உள்ள எத்தனை கிடாமரி தானே? எல்லாமே கிடாமரி பாருங்க. அருமையா இருக்கு. எத்தனை கிடாமரி இருக்கும் உள்ள? 10 கிடாமரி. 10 குட்டி இருக்கு. அப்ப ஜோடி என்ன விலை சொல்றீங்களோ? 13,500. அது விலை எவரும் கேட்கறாங்களா? எதுவும் கேட்கறாங்க. அழகான ஜோடி 11 ரூபாய் கேட்கறாங்க. அழகான குட்டியா வருங்க பாருங்க. அப்ப எவ்வளவு வியாபாரம் எதுவும் ஆயிருக்கா? 4-5 குட்டி குத்துறீங்க. அப்ப இன்னைக்கு தான் கொண்டு வந்திருக்கீங்க. அப்ப உள்ள வண்டியில இது உங்க ஆடு தானா? எல்லாமே பெண்மரி வச்சிருக்கீங்க. ஆமா, அது செம்பரி வச்சிருக்கீங்க. உள்ள வெள்ளாட்டுல இருக்கு, பெண்மரி இருக்கு. 2 இருக்கு. அது குட்டி எதுவும் இருக்கு அதுல? குட்டி இல்ல. அப்ப பெண் மரி மட்டும் வச்சிருக்கீங்க. செம்பரி பெண்மரியும் வச்சிருக்கீங்க. பொட்டை குட்டி இருக்கு. அதெல்லாம் எப்படி ஜோடி எவ்வளவு சொல்றீங்களோ? ஜோடி 11 ஜோடி 11 ரூபாய். அது எத்தனை மாசம் குட்டியா இருக்குமோ? இது கூட சேர்ந்த குட்டி 2 மாசம் 3 மாசத்துக்குள்ள குட்டி தான். அருமையான குட்டியா வச்சிருக்காங்க அண்ணன் தம்பி. விளாத்திக்குளத்துல இருந்து எட்டயபுரம் ஆட்டு சந்தை. எட்டயபுரம் இன்னைக்கு வந்து 17/4/2026. இன்னைக்கு எட்டயபுரம் வந்து செம்பரி ஆட்டு சந்தைங்க. இன்னைக்கு வந்து வியாபாரம்லாம் காலையிலே ஆயிடுச்சு. இந்த பக்கம் இருக்கிறவங்க மட்டும் தான் இருக்காங்க. இந்த பக்கம்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கிட்டு கூட்டரில் எம்டியாக தான் இருக்கும், காலியாக தான் இருக்கும். இன்னைக்கு வந்து செம்பரி ஆடு வந்து சீக்கிரமாக வியாபாரம் ஆயிருங்க. அதிகாலையில் ஆயிரும். சில பேர் கேட்குறாங்க காலையில் வந்து குட்டி கிடைக்கல அப்படிங்க. தம்பி உங்க பேர் என்ன பேரு? அபிஷேக். எங்கிருந்து வந்திருக்கீங்க? கோவில்பட்டி பக்கசாலிப்பட்டியில இருந்து வந்திருக்காங்க.
நம்ம எட்டயபுரம் ஆடு சந்தையில பெண்மரி கொண்டு வந்திருக்கீங்க. இப்ப எல்லாமே பெண்மரி தான், எல்லாமே பெண்மரி. ரெண்டு தாயாடு ஒரு குட்டி ஆடு கொண்டு வந்திருக்கீங்க, அழகான குட்டி. இது வந்து எவ்வளவு சொல்றீங்க, எவ்வளவு கேட்க? எல்லாம் சேர்ந்து 3 சேர்த்து 28,000 சொல்றாங்க. கேள்வி எதுவும் கேட்கறாங்களா? ஆமா, எவ்வளவு கேட்கறோம்? 24 ரூபாய்க்கு. கொஞ்சம் கூட வந்து கொடுக்கலாம், அனுசரிச்சு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அழகான குட்டி. கூட வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க. இது இந்த குட்டி, இது ஆடு வந்து தனி ஆடா இருக்கு. இதுதான் குட்டி. இது இளங்குட்டி. நம்ம 2 பல்லு ஆடு, இது 6 பல்லு ஆடு அப்படிங்கிறாங்க. அழகான குட்டி. இப்ப ஈத்து எத்தனை இது இருக்கும்? தலையத்து. அதான் தலையத்து ஒரு குட்டி. ஒரு குட்டி பாருங்க, தலையத்துல ஒரு குட்டி போடும். பொட்டை குட்டி போட்டிருக்கு, அழகான குட்டியா இருக்கு. நல்ல அழகா அருமையான குட்டியா இருக்குங்க. கருத்தாடு. இது ஈத்தி இருந்துச்சு, 3 ஈத்தி இருந்துச்சு. அப்ப இப்ப குட்டி இல்ல, செனையா இருக்குமோ? கரைஞ்சிச்சு. அப்ப செனை இல்ல, கரைஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. அழகான குட்டியா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. நம்ம பூசாலிப்பட்டில இருந்து வந்திருக்காங்க தம்பி. நம்ம பாருங்க அழகான குட்டிங்க, நம்ம செம்பரி குட்டி. பொட்டாடு. என்ன பொட்டாடுனே? என்ன பொட்டு குட்டி பாருங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில அழகான குட்டிங்க, நம்ம பொட்டாடு குட்டி. செம்மையா இருக்கு பாக்குறதுக்கே. பாருங்க ஆடு குட்டி, பால் குடிக்கிற குட்டிங்க பாருங்க. அழகான குட்டி, செம்மையா இருக்கு பாருங்க. நம்ம குமாரனை, நம்ம கோவில்பட்டி வியாபாரி குமாரனை வந்திருக்காங்க. அழகான குட்டியா இருக்குங்க. பிறந்து ஒரு 2 நாள் 3 நாள் குட்டி தான் இருக்கும். அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. அழகான இருக்கு. நம்ம எட்டயபுரம் ஆட்டுக்குள்ள சந்தையில வந்த குட்டி, அழகான குட்டி. இது எவ்வளவு சொல்றீங்களே? 2 சொன்னீங்க. எதுவும் கேள்வி கேட்கறாங்களா? 1500 கேட்கறாங்க. கூட கொஞ்சம் வந்தா கூட 100 ரூபா கொடுத்துலாம் அப்படிங்கிறாங்க. இது கிடாமரி தானே? கிடா குட்டி, அழகான குட்டி. இது எத்தனை நாள் இருக்குண்ணே? பாருங்க அழகான குட்டிங்க பாருங்க. எல்லாம் ஒன்னா மொத்தமா வச்சிருக்காங்க. நம்ம 6 மாதிரிங்க, எல்லாமே பெண்மரி. அழகான குட்டி பாருங்க, சூப்பரா இருக்குங்க. அருமையான கடை. என்ன உங்க பேர்? என்ன பேருன்னு? முருகேசன். எந்த ஊரு? நமக்கு திருநெல்வேலி அம்பாசமுத்திரம். அங்கிருந்து வந்திருக்காங்க. நம்ம அருமையான குட்டி பாருங்க. நம்ம திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் இருந்து எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு செம்பரி கொண்டு வந்திருக்கீங்க. என்ன எல்லாமே எல்லாம் குட்டியா கொண்டு வந்திருக்கீங்க, எல்லாம் குட்டி. ஆமா, இது வந்து எத்தனை மாசம் இருக்குன்னு? 2.5 மாசம் 3 மாசம் குட்டி கொண்டு வந்திருக்கீங்க. எத்தனை குட்டி? எல்லாமே கிடாமரி தானா? எத்தனை கிடாமரி இருக்கும் உள்ள? மீதி 20 இருக்கு. ஜோடி எப்படி சொல்றீங்களோ? 9 ரூபா. ஆமா, வியாபாரம் ஆயிருக்கு அண்ணனுக்கு. பாருங்க அடுத்து அழகான பாருங்க 2 சரியான கெட்டாங்க. நம்ம செம்பரி கெடால. என்ன இது கெடா? என்ன ரகனே? எட்டயபுரம் பொட்டு. எட்டயபுரம் பொட்டு ஆடுல நம்ம பொட்டாடு செம்பரி கொண்டு வந்திருக்காங்க. அருமையான கெட்டாவாக இருக்கு பாருங்க. ஜம்முன்னு 2 கெடா, சூப்பரான கெடாங்க. பாக்குறதுக்கு அழகான இருக்கு. நம்ம பொட்டாடுல செம்மையா இருக்கு, அடி தூளா இருக்குங்க. பாக்குறதுக்கு அழகான டக்கரா இருக்குங்க, செம்மையா இருக்கு. நம்ம அருமையான வளர்த்துருக்காங்க அண்ணன். பாருங்க கொம்பு பாருங்க, 1 அடி நிலத்துக்கு விரிஞ்சி நல்லா அழகா இருக்கு. பாருங்க இங்க பாருங்க அருமையான கிட்டாங்க. இங்கேயும் பொட்டு கிட்டா நல்லா ஜம்முன்னு பாருங்க. பாக்குறதுக்கு அழகா இருக்கு, செம்மையா இருக்குங்க. பாருங்க அழகா இருக்கு. நம்ம பொட்டாடு கடை அங்கேயும் குட்டி நல்லா இருக்கு. பாருங்க நம்ம நத்தத்தைப்பட்டி சாத்தூர் பக்கம் இருக்கங்குடி பக்கத்துல நத்தத்தைப்பட்டில இருந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அண்ணன் வியாபாரி குண்டன் அப்படி சொல்றாங்க, அவங்க வியாபாரி. பாருங்க நம்ம எல்லாமே செம்பரி கிடாமரி. பாருங்க இதுல உள்ள எத்தனை குட்டி இருக்கு? உள்ள 30 கிடாமரி இருக்கு. ஆமா 30 கிடா. எல்லாமே கிடாமரி தானே? எல்லாம் கிடாமரி தான். எல்லாமே இளம் குட்டியா இருக்கா? இப்படி ஒரு பருங்குட்டி. ஆமா 3 மாசம் 4 மாசம் குட்டி இருக்கு. இதெல்லாம் பல்லு எது போட்டிருக்கா? ஆமா சரி. ஒரு சில குட்டி பல்லு போட்டிருக்கோம். நம்ம எல்லாம் பெரும்பாலும் இளங்குட்டியா இருக்கு. விலை எப்படி சொல்றாங்க? ஜோடி 36 ரூபா சொல்றாங்க. ஆமா, கேள்வி எதுவும் கேக்குறாங்களா? சரி சரி. வியாபாரி வந்தா. ஆமா சரி. நேற்று சாயங்காலம் வந்தீங்க. ஆமா நேத்தே ஒரு நாள் முன்னாடி வந்துட்டீங்க. சரி. அப்ப இங்க எங்க தங்குனீங்க? வண்டியிலே தங்கிட்டீங்களோ? வண்டியில தருங்க. அண்ணன் கொசுக்கடியோட வண்டியில தூக்கிடுறாங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில பாருங்க அழகான செம்பரி கெடாமரி பொட்டாடு மயிலம்பாடி இருக்கு. அப்புறம் நாட்டுக்கடாவும் இருக்கு. பாருங்க நம்ம ரவி எண்ணெய் இப்ப விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்துல இருந்து ரவி எண்ணெய் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம புலிக்குறிச்சியில இருந்து அருமையான குட்டியா கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க நல்லா கலரா இருக்கு. பாருங்க எல்லா கலரும் இருக்குங்க. கரும்போர் இருக்கு, புளிம்போர் இருக்கு, அப்புறம் சினி வெள்ளை கலர்ல வெள்ளை கலர்ல வெள்ளை கடா இருக்கு.
அப்புறம் பாருங்க செங்கடா செங்கலர்ல இருக்கு, அழகான குட்டி, கலர் கலரா இருக்கு. அங்க பாருங்க, அங்க ஒரு வித்தியாசமான கலர்ல, ஒரு அணில் கலர்ல பாருங்க, சின்ன குட்டியா இருக்கு, இளங்குட்டி இருக்கு. இன்னும் இதெல்லாம் ஒரு 3 மாசம் இருக்குமா? 3 மாசம் குட்டி பாருங்க, அழகான குட்டியா கொண்டு வந்து. எத்தனை குட்டி இருக்கு உள்ள? 60 குட்டி. அங்கேயும் இங்கே 2 பக்கம் சேர்ந்து. அப்புறம் அங்கேயும் பாருங்க குட்டி வச்சுக்கோங்க. 60 குட்டி கொண்டு வந்திருக்காரு. அழகான குட்டியா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. விலை எதுவும் சொல்றீங்களாண்ணே? ஆமா, ஜோடி 15,000. இது கொஞ்சம் பெரிய குட்டியா இருக்கு. இது எத்தனை மாசம் இருக்கும்? இது 6 மாசம் குட்டி. இது அது 3 மாசம் குட்டி பாருங்க. அண்ணன் 6 மாசம் குட்டி, 3 மாசம் குட்டி, ரெண்டும் தனித்தனியா வச்சிருக்காங்க. இதுல எத்தனை குட்டி இருக்கும்? இதுல 50, அதுல 20. அழகான குட்டியா இருக்கு, செம்மையா இருக்கு. எல்லாம் கலர் கலரா இருக்கு பாருங்க, நல்ல கலரா, எல்லாமே கலர் குட்டியா இருக்கு. அண்ணன் வச்சிருக்காங்க. நம்ம ரவி அண்ணன், நம்ம விருதுநகர் மாவட்டம் புலிக்குறிச்சி அருப்புக்கோட்டை பக்கத்துல புலிக்குறிச்சியில இருந்து கொண்டு வந்த அண்ணன். அருமையான குட்டியா இருக்கு. விலை எவ்வளவு சொல்றீங்களே? இது ஜோடி 15,000. இது 12,000. கேள்வி எதுவும் கேட்கறாங்களா? எதுவும் வியாபாரம் ஆயிருக்கா? ஒன்னும் ஆகலையா? இன்னும் வியாபாரம் இன்னைக்கு ஒன்னும் ஆகல அப்படிங்கிறாங்க. அண்ணன் ரொம்ப வருத்தப்படுறாங்க. வியாபாரம் வாங்க, அண்ணன் ரவி அண்ணன் நல்ல தரமான குட்டிகளா கிடைக்கும். வாங்க வரலாம், வியாபாரியும் வரலாம், சம்சாரியும் வரலாம். சொல்லுங்க. அப்படியே 96 77 97 53 14. ஆமா, இங்க செம்பரிங்க இந்த பக்கத்துல இங்க தட்டியில அடைச்சு வச்சிருக்காங்க, இங்க வச்சிருக்காங்க. குட்டி இளங்குட்டிகளா இருக்கு. பொட்டாடு அதிகமா இருக்கு இங்க. அது அதே மாதிரி இங்க ஒரு வெள்ளாடு குட்டி பாருங்க, புளியம்போர் கெடா மாதிரி, கேரா மாதிரி ஆடு. இறதுங்கி இதுலயும் 10-20 குட்டி இருக்குங்க. எல்லாமே பொட்டாடா வச்சிருக்காங்க, கெடா மாதிரி குட்டி. நல்லா குட்டியா இருக்குங்க. ஒரு 2 மாசம் குட்டி பாருங்க. அங்க பாருங்க, கலர் கலரா இருக்குங்க. இதுல ஒரு 10 குட்டி இருக்குங்க. 10 கிடா மாதிரி தாங்க, எல்லாமே கிடா மாதிரி பாருங்க. அழகா இருக்குங்க, அழகான குட்டி பாருங்க. பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா பாருங்க, சூப்பரான குட்டியா இருக்கு பாக்குறது. அப்புறம் பாருங்க, இங்க செம்பரி ஆட்டுதுங்க. சந்தை இன்னைக்கு விறுவிறுப்பு இல்லை. காலையில வியாபாரம் முடிஞ்சிருச்சு. மக்கள் அந்த அளவுக்கு இல்லை. மணி இப்போ காலையில் ஒரு 7:30 மணி நிலவரம் பாருங்க. இங்கே செம்பரி, இங்கே இந்த பக்கம் செம்பரி நிற்கும், கொஞ்சம் அதிகமாக நிற்கும். அப்புறம் இங்கே ஒரு கிட்டாங்க பொட்டாடு. நம்ம வெட்டியாபுரம் மாட்டு சந்தையில் ஒரு பொட்டாடு கிட்டா, சரியான கிட்டாவா இருக்கு பாருங்க. அழகான கிட்டாவா இருக்கு, அப்படி தூளா இருக்குங்க. நம்ம பொட்டாடுல அருமையான கிட்டாங்க. நம்ம வெட்டியாபுரம் மாட்டு சந்தையில் வந்த பொட்டாடு செம்பரில் நல்லா அழகான கிட்டாவா இருக்கு பாருங்க. அங்கேயும் பொட்டுக்கடா உள்ள நல்ல கலர் கலரான குட்டிலாம் இருக்குங்க. இங்க பாருங்க, கலர் கலரான குட்டி பொட்டாடு பாருங்க. அழகான குட்டியெல்லாம் இருக்கு, ஒரு நடுத்தரமான குட்டிகள். அப்புறம் இங்க பாருங்க, செம்மையான குட்டிங்க. இது சரியான கிட்டாவா இருக்குங்க. நம்ம பொட்டாடுல அழகான கிட்டா, சரியான செம்ம கொம்பு பாருங்க, எவ்வளவு எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. அப்படி தூளா இருக்குங்க பாருங்க, டக்கரா இருக்குங்க. நம்ம செம்பரி பொட்டாடு கிடாங்க, அழகா இருக்கு, செம்மையா இருக்குவாங்க.